ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி ஃப்ரண்ட்டு வந்து பிரேக் ஆகி காரணம் இது தான். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஆடுதுங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் உடஞ்சிட்ருக்குது, ப்ளஸ் இதுவும் உடஞ்சிட்ருக்குது, இதுவும் உடஞ்சிட்ருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். நம்ம வந்து அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது, ஓகேங்களா. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு வரப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாற்று தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த ஒரு சில வார்த்தைங்கள்லாம் டபுள் வேர்ட்ஸாக ஒரு நான் பேசிட்டு திருப்பினா அதை வந்து கண்டினியூ வச்சு நான் பேசுகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சொன்னாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ திருப்பத்தூருக்கு இன்னும் மினிமம் எப்படி இருந்தாலும் ஒரு 40 minutes நல்லா ஆகும் வரத்துக்கு. ஸோ வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து மத்தூர் பைபாஸை தொட்டுட்டோம். இன்னும் திருப்பத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா மினிமம் 35 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருப்பத்தூருக்கு போய் ரீச் ஆகுது. மினிமம் 40 minutesக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும் மட்டும் சொல்லுது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வண்டி நிறைய கஷ்டப்படுத்திட்டுங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லா வீடியோஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ மற்ற ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டே வருதுங்க. இந்த இடத்துக்கு நிறைய விஷயம் எல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல இப்போ நிறைய விஷயம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு நமக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு நம்ம வந்து ஃப்ரைடே நைட் நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நம்ம வந்து போக வேண்டிய பிளேசஸ் தான் அது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த ரைடு எங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அண்ட் வால்பாறை. ஸோ வால்பாறை வந்து கொஞ்சம் லாங்கு தான், 350 கிலோமீட்டர்ஸ் வருது. கொடைக்கானலும் 350 தான். ஊட்டி பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனால் எனக்கு வால்பாறை போகணுன்னு ஆசை. பட் ஆனால் எனக்கு ஒரு நாள் லீவ் வந்து எனக்கு பெருசாக அந்த இது கிடைக்காது. நான் எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் கிடைக்காது. ஒன் டே லீவில் 2 days லீவ் வந்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும்ல. அதுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது மினிமம் 2 days மேலே, மினிமம் 3 days வேணும். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே மினிமம் 3 days வேணும்ல வால்பாறைக்கு. அடுத்த ஷெடியூல் தான் நம்ம போட்டு போகிறோம். அதுக்கடுத்த ரைடு ஊட்டி போகுது, அதுக்கடுத்த கொடைக்கானல், அதுக்கப்புறம் வால்பாறை. இந்த இதெல்லாம் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா Yamaha வெர்ஷன் 2 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 தெரில. சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிற வட்டிகள். 17 கிலோமீட்டர். பார்த்ததோட முன்ன 80ல் போய் நினச்சி ட்ரிபிள்ஸ்லையும் இப்போ டபுள்ஸில் 85 போகுது. அந்த இது வந்து க்ளோசிங் வந்து குறையல. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுங்க. ஸோ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக பெருசாக அச்சீவ் பண்ண ஆசை, நிறைய ஆசை.
மாற்றவும் கிடையாது, மாற்றணும். அது கொஞ்சமாவது மாற்றணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு ஒன்று 15 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ரீச் ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. இன்னும் காக்கங்கரை ஒன்றும் வரல. ஸோ காக்கங்கரை, பொன்னிச்சி, அப்புறம் திருப்பத்தூர். காக்கங்கரை வந்துட்டு நாட்டுக்கு ஓகே. காக்கங்கரை வந்தாச்சு. ஏறலாம் பார்த்தா இறங்க முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண் வாசனை சூப்பராக அடிக்குது. எப்படி சொல்லணும், இப்போ மழை பெஞ்சு விட்டுனது இல்லை, அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இயற்கையோடு சேரும்போது அந்த மண் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு மண் வாசனை ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் அது சட மழை பெய்யும் போது, சாரல் அடிக்கும்போது, நீ வரும்போது நீ மரம் வரவே நான் அப்படியே மலையோசை கடைகளை வந்து காற்று வீசுது, சில நேரம் சில வந்து கவனிந்து கூசுது, பெண்ணெல்லாம் பண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் அந்த காதல் தேரோட்டம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்குமா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபீல். அந்த மலை வண்டி ஓட்டும் போதும், அந்த சாரல் அடிக்கும் போதும் அந்த ஃபீல் அவ்வளோ அழகாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மலை ஓட்டும் போதும் சரி, ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது, சந்தோஷத்துலையும் சரி, அந்த மழை பெய்யும் போது வண்டி ஓட்டக்குள்ள அந்த சாரல் ஃபீல் பண்ணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து காக்கங்கரை வந்தாச்சு. இந்த நேரத்துக்கு வந்து ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்குமே. ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் போயிட்டு டீ குடிக்கணும். உங்களுக்கு நான் இந்த லாரியை தாண்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பாக்கி ரோடெல்லாம் எக்ஸ்டென்ஸ் ஆகினே இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரோடாக இருந்துச்சு, இப்போது டபுள் ரோடு ஹைவே பண்ண போகிறாங்க. எங்கன்னா திருப்பத்தூர் டு தருமபுரிக்கு வந்து டபுள் வே பண்ண போகிறாங்க. ஸோ போயும் ஒரு ஸ்பீடாக போய் என்னடா பண்ண போகிறீங்க, என்னடா யூஸு ஸ்பீடாக போய் இருக்க மரத்தெல்லாம் வெட்டி போட்டு. ஆனால் ஓகே, சரி ஓகே, ரோடு எக்ஸ்டென்ஷன்லாம் ஓகே. மரத்தை வெட்டுறீங்களேடா, மரத்தை வெட்டுறீங்க, ஆனால் மரத்தை நட்டுறீங்களா? அதெல்லாம் இல்லை. மரத்தை மட்டும் எடுத்துருவாங்க, ஆனால் வந்து மரத்தை வந்து நடமாட்டாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும்னு. இவங்க எங்கே நட்டுன்னுக்கிறாங்க? ஒரே ஒரு மரம் கூட நடலை எங்கே. ஸோ பார்த்திங்கன்னா பச்சைமலைலேருந்து சிப்போட போகிற இண்டஸ்ட்ரியல் ரோடு கூட ஃபுல்லாக மரத்தில் வெட்டி விட்டாங்களே தவிர, ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் தவிர, ஆனால் வந்து எந்த மரம் நடம் கிடையாது. இது மெயின் ஹைவே. ஸோ இதுவும் மெயின் ஹைவே தானே, இதுலேயும் மரத்தை நட மாட்டுறாங்க. ஸோ இருக்கிற கேப்லலாம் நடுறாங்க. என்னென்னா அந்த நிலத்துக்காரங்கிட்ட கேட்டேன், கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவன் நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ போகிற ஸ்ட்ரீட்டில் போகிறவெல்லாம் மரங்களெல்லாம் நட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். பட் ஆனால் அது கவர்மெண்ட்டோட யோசிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து செல்ஃபிஷ்னஸ். ஆமாம், அதுதான் எல்லாம் சுயநலமாக தானே இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஏன் வந்து மக்கள் பண்ணணும்னு சொல்லி யாருமே எந்த ஆட்சியுமே நினைக்கிறது இல்லை. மக்கள் என்ன அதிகபட்சம் நான் என்ன கேட்பாங்க, அதிகபட்சம் ரோடு எங்கள் வீட்டுக்கு தண்ணி வசதி இல்லை, சின்ன பெருசாக ஒன்று எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் ரோடுக்கு வந்து தண்ணி வசதி இல்லை, ரோடு போடுங்க, சாலை வசதி இல்லை, அப்புறம் வந்து எங்கள் ஊரில் போதுமான வசதி இல்லை. சின்ன விஷயம் தான் கேட்க போகிறாங்க. பெருசும் ஒன்று கேட்க போகுது. அவங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட்டு வருது, அந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு யாரும் எதுவுமே பண்ணுறது எல்லாமே கொள்ளையடித்து தாங்களே
பரம்பு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஆட்சி தானே எல்லா ஆட்சியுமே. எந்த ஆட்சியுமே கரெக்டான ஆட்சி இருந்தால் பரவாயில்லையே, எல்லாமே கொள்ளை அடிக்கிற ஆட்சின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் தாவைக்க வந்து நிற்குது என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை, அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுதுங்க காமிக்கிறேன். ஸோ தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். பட் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏலகிரி, ரைட் சைடில் பார்த்தா ஜவ்வாது மலை. ஸோ எப்போவுமே ஏலகிரியும் ஜவ்வாது மலையும் எப்பவுமே ஆப்போசிட் இருக்கும். அது இடையில் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்கை திருப்பத்தூர் டு ஆலங்கை ரோடு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2 பக்கம் மலை, நடுவில் ரோடு போகிறாங்க. என்னென்னா இருக்கும், அது ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்சேஷன் இருந்தாலுமே காமிக்கும். நல்லாயிருக்கும் அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்குமே ஆலங்கை ரோடெல்லாம். ஸோ திருப்பத்தூருக்குமே எவ்வளோ கிலோமீட்டர்னா இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நிறையாலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன். நிறையெல்லாம் பேச தெரியாதுங்க. நான் ஸ்டார்டிங் யூடியூபர் தான், பெரிய யூடியூபரெல்லாம் கிடையாது நான். ஆனால் சின்ன யூடியூபர் தான். ஸோ அடுத்த நிறைய ரைடெல்லாம் வரும்போது நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாராவது புதுசாக இருந்தால் நான் உங்கள் vlogger, ஓகேங்களா. ஏலகிரி இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. ஏலகிரி போகணும், ஆனால் கூட சீக்கிரத்தில் போகணும். ஏலகிரி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆக்சுவலாக போயினுக்கிறேன் 2-3 டைம், ஒரு டைம் இல்லை 10 டைம் அதில் போயினுக்கிறேன் ஏலகிரிக்கு. பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. இனிமேல் தான் அந்த ஏலகிரி வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம், ஓகே. ஆனால் ஜவ்வாது மலை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க ஃபுல்லாகவே. அதுக்கான 2 or 3 days வேணும். ஜவ்வாது மலை எக்ஸ்ப்ளோர் பண்ண மட்டுமே கிட்டத்தட்ட 2 to 3 days வேணும். அது நிறைய ட்ரக்கிங் பிளேசஸ் இதெல்லாம் இருக்குது, பட் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. போய்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்வியூ பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு வந்தாச்சு. என்னோட எவ்வளோ டிராஃபிக்கோட திருப்பத்தூரில். லெஃப்டா? ஸோ ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மார்னிங் எவ்வளோ நேரத்துக்கு வந்து ரீச் ஆகும், நைட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகும்னா 12 o'clock வச்சு வந்து ரீச் ஆன பின்னாடி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டு இந்த மறுநாள் ஆன வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். பை, see you on next video. until உங்களோட vlogger. புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லவ் யூ ஃப்ரம் யூஎஃப்.